கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலுயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 2025 ஆண்டை காண செய்த தேவனை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். என்னுடைய பலன், என்னுடைய சாமர்த்தியத்தினாலே நான் அந்த ஆண்டிற்குள்ளாக நுழையவில்லை. என் தேவன் என்னை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவரே என்னை கரம் பிடித்து வழிநடத்தி வந்தார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டை தேவன் ஒவ்வொரு நாளும் மகிமையினாலும் கிருபையினாலும் நமக்கு முடிசூட்டி நம் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்பட உங்களை என்னையும் எடுத்து பயன்படுத்த உங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 7 முதல் 14 வசனங்களை தியான வசனங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தியான வசனம் குறிப்பாக 9, 10, 11 வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், நற்சீரை தருவேன் என்பதாக குறிப்பிடுகிறார். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றியின் நாமமாய் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த புதிய ஆண்டை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற வார்த்தை நற்சீரை தருவேன் என்கிறார். இந்த நாட்களில் தான் நம்முடைய கிறிஸ்தவ திருமணங்கள் ஏராளம் நடைபெறுவதுண்டு. கிறிஸ்மஸுக்கு நியூ இயர்க்கு மத்தியில் இந்த நாட்களில் மற்றும் மே மாதங்களில் பொதுவாக எந்த மக்களாக இருந்தாலும் திருமண காரியங்கள் பேசப்படுகின்ற பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தை, நம்முடைய காதுகளிலே அடிக்கடி விழுகின்ற ஒரு வார்த்தை சீர். சீர் எவ்வளவு செய்கிறாங்க, சீர் எவ்வளவு கொடுக்குறாங்க, நீங்கள் சீர் எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க. ஒரு வேளை இது ஒரு திருமண வேளைகளில் பேசப்படுகின்ற வார்த்தைகளாக இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்தும மணாளனாகிய நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும், மணவாட்டியாகிய திருச்சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் நற்சீரை கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறார். NIV வேதாகமத்தில் பார்க்கின்ற பொழுது, ஐ வில் மேக் யூ ப்ராஸ்பர் மோர் தேன் பிஃபோர், அதாவது முன் இருந்ததை விட, அதாவது உன்னுடைய முந்தின சிறப்பை விட உங்களுக்கு வளமை, செழிப்பு, ஆசீர்வாதம் அதிகரிக்க செய்வேன் என்கிறார். செழிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் வேண்டாம் என்று சொல்வதில்லை. இன்றைக்கு செழிப்பை தேடி ஓடுகிறோம். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடி, ஆண்டவர் எனக்கு அந்த வாக்கு தத்தத்தில் என்ன செழிப்பை வைத்திருக்கிறார், எனக்கு என்ன கொழுப்பை வச்சிருக்கிறார், எனக்கு எந்த கொழுமையை வைத்திருக்கிறார், செழுமையை வைத்திருக்கிறார், எனக்கு எந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஓடுகிறோம். அப்படிப்பட்ட உபதேசங்களுக்காக நம்மை வெறுத்து ஓடி அலைகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய முந்தின செழிப்பை காட்டிலும் அதிகரிக்க செய்வேன் என்கிறார். செழிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு பேசப்படுகின்ற இந்த செழிப்பு உபதேசமாகிய அந்த வளமை அல்ல. ஒருவேளை கார், வீடு, வாசல், சொத்து, சுகங்கள் இவைகள் பெருகிறபடியினாலே சேருகிற வளமை அல்லது செழிப்பு அல்ல. இங்கே இந்த சிறப்பான வளமை இல்லை என்றால், ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலே நமக்கு கொடுக்கின்ற செழிப்பு என்ன? முதலாவது செழிப்பை நாம் பார்ப்போம் என்றால், அவர் சொல்லுகிறார், உங்கள் பட்சத்தில் இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன். உன்னுடைய வழியை குறித்து, உன்னுடைய எதிர்காலங்களை குறித்து, உன்னுடைய தேவைகளை குறித்து நீ மறலாதே, கவலைப்படாதே, கலங்காதே. ஏன்? உன்னோடு இருக்கவே இம்மானுவேலராக வந்தேன் என்பதாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். தேவன் நம்மோடு இருக்கும்பொழுது யார் நமக்கு எதிராக அல்லது எதிரியாக இருக்க முடியும் என்பதாக ரோமர் 8:31 பார்க்கிறோம். பயப்படாதே, தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது யாருக்கும் பயப்படவோ அஞ்சவோ வேண்டியதில்லை என்பதாக என்னாகமம் 14:9 சொல்லுகிறதே. தாவீது தன் அனுபவத்தை கூறுகிறார். தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை நோக்கி கூப்பிடுவேன், என் எதிரிகள் பின்னிட்டு ஓடுவார்கள்,
நான் தேவனையே நம்பியிருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்பதாக சங்கீதம் 56:9 மற்றும் 11 குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்களும் நானும் வந்திருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நீ கர்த்தரோடு இருக்கிறாயா? நீ கர்த்தரை தேடினார், அவர் உனக்கு தென்படுவார். நீ கர்த்தரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் உடையவனாக, கர்த்தரோடு ஒட்டப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறவனாக இருக்கின்ற பொழுது அதுதான் உனக்கு மேலான சிறப்பு, மேலான செழிப்பு, மேலான ஆசீர்வாதம், மேலான வளமை. என்று அதை தவிர்த்து உலக பிரகாரமான காரியங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு செழிப்பு செழிப்பு என்று சொல்லி ஓடாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தரோடு இரு, ஆண்டவர் உன்னோடு இருப்பார். அந்த ஒரு மேலான ஸ்லாக்கியம், பாக்கியம், அதுதான் சிறந்த ஒரு செழிப்பான ஆசீர்வாதம். நீ அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறாய் என்றால் அவர் உன்னிலே வாசம் பண்ணுகிறார். அவர் உன்னிலே வாசம் பண்ணுகிறார். நீ ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளையாக இருப்பதை காட்டிலும் மேலான சிறந்த செழிப்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் ஐயா செழிப்பு, இதுதான் செழிப்பு. கர்த்தரில் நம்பிக்கையோடு இருக்கிறாயா? கர்த்தரோடு பேசுகிறாயா? ஆம் என்றால் நீ பயப்பட வேண்டியதில்லை. சிறப்பான மேன்மையான வளமை உன் தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதுதான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8:10 நீங்கள் பேசுகிறது எனக்கு விரோதமாக பேசுகிறதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்? என் தேவன் எங்களோடு இருக்கிறார், தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதே தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் செழிப்பானவர்கள். இரண்டாவதாக, உங்களை பாதுகாப்பேன் என்கிறார். இரண்டாவது செழிப்பு உங்களை பாதுகாப்பேன் என்பது. உங்களை கண்ணோக்குவேன் என்பதாக 36:11 குறிப்பிடுகிறார். அதாவது, என் கண்கள் எப்பொழுதும் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஒரு தாய் வேலை செய்து கொண்டிருந்தாலும் விளையாடி கொண்டிருக்கிற தன்னுடைய குழந்தையின் மேல் நோக்கமாயிருப்பாள். பாதுகாக்கும் தேவனின் கண்கள் உன் உலக தாய் தகப்பனது கண்களை விட மேலானது. லேவியராகமம் 26:9 வாசித்து பாருங்கள். வல்லமையுடைய தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16:9 குறிப்பிடுகிறது. தவறான வழியிலே செல்லும் ஆலோசனைகளை அபத்தமாக்கி உனக்கு பாதுகாப்பான ஆலோசனைகளை கொடுக்கும் தேவ கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய ஆலோசனையை கேள். மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சகாலங்களில் உன்னை உயிரோடு பாதுகாக்கவும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 33:18-19. நீ அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது இந்த பாதுகாவலாகிய செழிப்பு உனக்கு உண்டு. ஆம், தேவன் உன்னோடு கூட இருப்பது செழிப்பு. தேவன் உன்னை பாதுகாக்கும்படியாக உன்னோடு இருக்கிறாரே, அது அதைவிட மேலான ஒரு சிறப்பு. இன்றைக்கு உன்னுடைய பாதுகாவலாக உன்னுடைய ஆஸ்திகளை எண்ணி ஓடுகிறாயோ, பிள்ளைகளை எண்ணி ஓடுகிறாயோ, இல்லை என்றால் நீ வைத்திருக்கிற வங்கி பேலன்ஸை எண்ணி ஓடுகிறாயோ, இவைகளெல்லாம் அநித்தியமானவைகள். ஆனால் உன்னை பாதுகாக்கக்கூடியவர், நம்முடைய கண்களை உன்மேல் வைத்து கவனமாக இருக்கிற கர்த்தர், அக்கினி ஜுவாலையாக இருந்து பாதுகாக்கிற அந்த கர்த்தர், அந்த கர்த்தருடைய கண்கள் உனக்கு இருக்கின்ற பொழுது நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கண்ணீர் விடுகிறாய்? அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக உன்னை ஒப்புக்கொடு. உலக பிரகாரமான பாதுகாப்பை, உலக பிரகாரமான உன்னுடைய சுய ஞானத்தினாலே கிடைக்கிற காரியங்களை நீ உன்னுடைய பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லாதே. அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் அனுபவம் உனக்கு உண்டா? மூன்றாவது செழிப்பை நாம் பார்ப்போம் என்றால், இங்கே உங்களை பண்படுத்தி பலனினால் நிரப்புவேன். இல்லை என்றால் உங்களை பண்படுத்தி நல்ல கனிகளினால் உங்களை நிரப்புவேன். செழிப்பு வேண்டி, ஆசீர்வாதம் வேண்டி நானே பல பிரயத்தனங்களை செய்து சோர்ந்து போனேன், எந்த பலனும் எந்த பயனும் இல்லை என்று நொந்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை என் கரத்தில் கொடு. உன்னை அருமையான பண்படுத்தி பக்குவப்படுத்தி உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை கனியினால் நிரப்புவேன் என்கிறார். இன்னும் உன் இருதயம் மேடாக தரிசு நிலமாக இருக்குமானால், உன்னுடைய இருதயம் தேவனுடைய ஆளுகை செய்வதற்கு ஒப்புக்கொடுக்காத பண்படுத்தப்படாததாக இருக்குமானால் கனிகளை காண இயலாதே. அவர் நம்மை பண்படுத்தும்படியாக, உடைக்கும்படியாக, சுத்தம் பண்ணும்படியாக செயல்படும் போது முறுமுறுக்காதே.
மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அதிகமான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளவே தேவன் செயலாற்றுகிறார் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து போகாதே. பண்படுத்தி விதைக்கும் ஆண்டவர் உன்னை பலனினால் நிரப்புவார், பலனினால் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கற்பத்தின் கனிகளாகிய பலனால் உன்னை ஆசீர்வதிப்பார். மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். எரேமியா 31:27. ஆராய்ந்து அறியும்படியாய் வேதனை உண்டாக்கும் வழியை காட்டும்போது அவரிடமாய் திரும்பு. அவரில் நம்பிக்கை கொண்டிருந்து அவரில் சார்ந்தது. உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனால் உன்னை நிரப்புவார். நிந்தை நீங்கும், வெட்கம் அவமானம் ஓடிப்போகும். உன்னில் ஆண்டவர் கிரியை நடப்பிக்க ஒப்புக்கொடு. அப்பொழுது விதைப்பு சமாதானமாய் இருக்கும், கனிகள் உண்டாகும், பூமியின் பலன்கள் உனக்கு நிறைவாய் கிடைக்கும், வானத்தின் ஆசீர்வாதங்கள் பெருகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பண்படுத்துகின்ற பொழுது நீ முறுமுறுக்காதே. ஆண்டவர் உன்னை பண்படுத்தி தனக்கு உகந்த பாத்திரமாக உன்னை மாற்ற அவர் முயலுகின்ற பொழுது நீ அவரை விட்டு ஓடிவிடாதே. உன்னை பலனால் நிரப்புவதற்கு, கனிகளால் நிரப்புவதற்கு ஆண்டவர் உன்னை சந்திக்க வருகிறார். அந்த ஆண்டவருக்கு நீ இடம் கொடு. ஆம், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பட்சத்தில் இருப்பேன், உன் கூட இருப்பேன், அதுக்காக வந்திருக்கிறேன், எனக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? உன்னை பாதுகாக்கும்படியாக வந்திருக்கிறேன், இடம் கொடுத்திருக்கிறாயா? உன்னை பலனினால் நிரப்பும்படியாய் வந்திருக்கிறேன், எனக்கு இடம் கொடுக்கிறாயா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உமக்கு எங்களுடைய வாழ்விலே வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்து, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, உம்மை மகிமைப்படுத்தி வாழ்ந்து இந்த செழிப்பை நாங்கள் இழந்து விடாதபடி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.